உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுராந்தகம் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். பாரிகார்த்திக், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த ஆலோசனையின் முக்கிய அம்சங்கள் என்ன? இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். திமுக சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கி இருக்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்தில் சென்று வருகிறார். குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார். ஏன் கடந்த முறை தோல்வியடைந்தோம், ஏன் கடந்த முறை வாக்கு குறைவாக பெற்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்ல, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதி இலக்கு என்று ஏற்கனவே திமுகவுடைய தலைவர் அறிவித்த நிலையில் அதற்கான பணிகள் முன்னெடுப்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும், கூட்டணி கட்சியினரை ஒருங்கிணைத்து பணியாற்ற வேண்டும் என்றும், அரசனுடைய சாதனை திட்டங்களை கூட்டணி கட்சியுடன் இணைந்து ஒவ்வொரு பொதுமக்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். அடிப்படையில்தான் தற்போது மதுராந்தகம் மற்றும் காஞ்சிபுரம் என இந்த 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு வகையில் இதுவரை மொத்தமாக 32 நாட்களில் 71 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட மதுராந்தகம் மற்றும் காஞ்சிபுரம் என 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.